கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 9 verse 10. Lord, I have never forsaken those who seek you. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. There are times when we often ask ourselves, is anyone there for me? Does anyone truly care? Will I be left to handle this on my own? அநேக வேளைகளில் இந்த கேள்விகளை நாம் நமக்குள்ளே கேட்கிறோம். எனக்கென்று யார் இருக்கா? உண்மையாகவே யார் என் மீது அக்கறை செலுத்துவார்கள்? நான் தனித்து விடப்பட்டனோ என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்களை நான் கைவிடுவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒரு அருமையானவர்கள், நீங்கள் ரொம்ப நேசித்த ஒருவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். அல்லது உங்களை நீங்கள் யாரை அதிகமாக நம்பியிருந்தீர்களோ அவர்கள் நான் கடைசி வரை உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை கைவிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்களை நான் கைவிடுவதில்லை என்று. We serve a God who is a faithful God. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், you have never forsaken those who seek you. நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை வெட்கப்படுத்த ஒரு நாளும் அனுமதிக்கவே விட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒரு கம்ஃபர்டிங் வேர்டாக அல்லாமல் கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக நமக்கு இந்த வார்த்தையை நமக்காக வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். God has been faithful from generation to generation. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு சவால்களை இப்பொழுது நீங்கள் சந்தித்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வேளை நீங்க இருக்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப்ல அல்லது உங்களுடைய ஹெல்த் சிச்சுவேஷன்ல, உங்களுடைய வேலை நிமித்தமாக அல்லது உங்களுடைய ஃபெய்த்ல ஏதோ ஒரு போராட்டமான சூழ்நிலையில ஒரு வேளை காணப்படலாம். ஆனா இந்த வார்த்தை தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க அருகிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம், நீங்க அவரை தேடுகிறபடியால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறுகிறபடியால் நிச்சயமாகவே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எப்படி தேடுவோம் என்றால், நாம் ஜெபத்தின் மூலமாக, ஆராதிக்கும் பொழுது, ஆராதனை மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்ம இடத்துல இடைப்படுகிறார். நாம் இப்போது கர்த்தரை தேடும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய நிச்சயமும் நம்பிக்கையும் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்கள், இதை விசுவாசிக்கிறவங்க இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். Today, if you are feeling alone or uncertain, remember this: God is with you. He will never forsake you. No matter what you're facing, you are not walking through it alone. Trust Him, seek Him with all your heart and hold on to His promise that He will never ever leave you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க கூட இருக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை தேடுகிறபடியால் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் கைவிடாத தெய்வம் என்று அப்பா இந்த நாளிலே அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பாதுகாத்து வெளியெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.